ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். ஓகே, இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும், சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சிம்ம ராசி ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. கன்னி 10 ஆஃப் வான்ஸ், துலாம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், விருச்சிகம் ஏஸ் ஆஃப் ஷுவர்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்கள் லவ் லைஃப்பில் ஒரு பெரிய வேக்கப் கால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு உண்மை, ஒரு நிஜமான உண்மை, ஒரு நிஜமான ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வெளியே வரும். ஓகே, நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்சன் இல்லை ஒரு கரண்ட் பார்ட்னர் யாராக இருந்தாலுமே அவங்களோட ரியல் இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் எப்போவோ பதில் தேடிட்டு இருந்த ஒரு காதல் கேள்விக்கு இந்த வாரம் ஒரு பதில் கிடைக்கும். ஓகே, ஒரு கிளாரிட்டி இந்த வாரம் கிடைச்சிரும். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சடன் ரியலைசேஷன் வரும். ஓகேங்களா, யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப ஒரு மறைவாக இருந்து ரொம்ப நாளாக உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களோட க்ரஷ் இல்லை உங்களை யாராவது சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வாரம் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சடன் ரியலைசேஷன் வரும். யாரோ ஒருத்தங்க உங்களை மறைஞ்சு ஒரு சீக்ரெட்டாக உங்களை ஸ்பைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகேங்களா, உண்மை அப்படிங்கிறது எப்போவுமே உங்களை ஒருபடி மேலே தான் போக செய்யுமே தவிர உங்களை கீழே இறக்கிடாது. ஸோ நீங்கள் இந்த வாரம் ரொம்ப நம்பிக்கையோட தைரியமாக இருக்கலாம். உண்மையான உங்களுடைய காதல் இந்த வாரம் வெற்றி பாதையில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மென்டல் பர்டன், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓவர் திங்கிங் இது எல்லாமே இந்த வாரம் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நீங்கள் மட்டும்தான் எஃபர்ட் போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த வாரம். உங்கள் பர்சனோட எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு லவ் அண்ட் ஒர்க் ப்ரெஷர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஹெவி எனர்ஜியாக இருக்கும். ஓகே, இதுவே நோ கான்டாக்டில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு உங்களோட பர்சனும் இப்போ ரொம்ப ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட ஆக்ஷனும் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். ஆனால் இதில் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. எல்லா வெயிட்டையும் நீங்கள் மட்டுமே தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது. ஓகேவா, ஸோ ஷேர் யுவர் லவ், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கார்மிக் டர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சீக்கிரமாக சேஞ்சஸ்லாம் நிறைய நடக்கும். எதிர்பாராத சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைய உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு டிவைன் டைமிங் இந்த வாரம் உங்கள் பக்கம் தான் நிற்கிது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எது நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் ஸ்டாக்னேஷன் முடிஞ்சு லவ் லைஃப் திரும்பவுமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதாவது உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் திரும்ப ரீகனெக்ட் ஆகும், ரீகான்டாக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஃபேஸ்க்கு போகும். ஓகேவா, சிங்கிள்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணுவீங்க, ஒரு சடன் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க யார்கிட்டையாவது. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் உங்களுக்குமே ஒரு லவ் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், இனிமேல் இவங்க வரமாட்டாங்க, இனிமேல் நம்மளை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க,
இவங்களுக்கு நமக்கு இனிமேல் எந்த கனெக்ஷனும் வராது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. அது குவைட் ஆப்போசிட்டாக நடக்கும். அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களோட காதல் கதையை ஒரு நியூ பாத்துக்கு மாற்றுது. ஓகேங்களா? உங்களோட லவ் ஸ்டோரி ஒரு புதிய பாதையில் அதோட ஜேர்னியை தொடங்க போகுது. ஸோ நம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு கிளாரிட்டி, ட்ரூத் அண்ட் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் வரத்துக்கான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நீங்களும் உங்கள் பர்சனும் மனசில் இருந்ததை நேருக்கு நேராக பேசிப்பீங்க. மனசில் இருந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்கள் 2 பேருமே பேசி விடையை தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு லாங் பெண்டிங் கான்வர்சேஷன் இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பர்சன் டைரெக்டாக உங்ககிட்ட பேசுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லவ் வைப்ஸ் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நோ கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பர்சன் ஒரு போல்ட் ஆக்ஷன் இந்த வாரம் எடுப்பாங்க. ஓகே, அவங்ககிட்டேருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் ஒரு கால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹானஸ்ட்டு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்போட கீ. ஓகே, கீ பேஸ் எல்லாமே ஒரு நேர்மை தான். ஓகேங்களா? உண்மை நேர்மை தான். ஸோ உண்மையாக இருங்க, உண்மையாக பேசுங்க, எதையுமே மறைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பேசினா தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இந்த வாரம் சிம்மத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். கன்னி ராசிக்கு பேர்டன் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஒரு ஹீலிங் எனர்ஜி வரப்போகுது. துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டினி சேஞ்சஸ் வருது. லக்கி ஷிப்ஸ் இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? விருச்சிக ராசிக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ராசிகளுக்குமே இந்த வாரம் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இதுதான். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.